கடந்த முறை 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மாநாடு மாதிரி இதுல ஏன் இல்ல மிகப்பெரிய அதிருப்தி மக்கள் மத்தியிலும் நிலவுது. அதே நேரத்தில் அவங்க அனுதாபிகள் மத்தியிலும் இருக்கு. இதெல்லாம் விட முக்கியமானது என்னன்னா, இன்ஸ்டால்மெண்ட்ல இவங்க வேற கட்சியிலேருந்து ஆளுங்களை சேர்த்துட்டே இருக்கு. அதுவும் பிரதான அதிமுகலேருந்து ரிஜெக்டட்னு சொல்லி வெளியேற்றப்பட்டவர்கள். ஆனால் இந்த ஆட்சி அமைக்கிறது கஷ்டம்ன்றது ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியுது. அதனால என்னன்னா, கூட்டணி கட்சிகளை காம்ப்ரமைஸ் பண்ணோம். அதே நேரத்தில் அதாவது இருக்கிற கட்சிகளை நாங்கள் தாழ்த்துவோம், வருகிற கட்சிகளை வாழ்த்துவோம். இதுதான் முக்கிய கோட்பாடு. அதிமுக யார் வேணாலும் தலைவர் ஆகலாம், யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம், யார் வேணாலும் கட்சியோட பொதுச் செயலாளர் ஆக முடியும். திமுக மாதிரி கிடையாது. இப்போ அதிமுக திமுகனாலும் சரி, இந்த சின்ன கட்சிகளுக்கு யாரா கொடுக்குறாங்க அப்படின்னா அது காரணம் என்னன்னா, யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் பொன்வென் செல்வர்கள். வணக்கம். வணக்கம்மா. திமுகவோட மிகப்பெரிய மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. 10 லட்சம் மக்கள் வருகை தருவாங்க அப்படின்னு திமுக எதிர்பார்த்த நிலையில் முதல்வர் அவர்கள் அந்த இடத்திற்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 70% சீட்டுக்கு மேலே அந்த இடத்துல காலியாக இருந்திருக்கு. காரணம், பல்வேறு காரணங்களை பல்வேறு தரப்பினர்கள் சொல்கிறாங்க. திமுக மேலே இருக்க மிகப்பெரிய அதிருப்தி, மக்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை திமுக செய்யலை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன காரணமாக பார்க்குறீங்க சார்? இல்லை, மக்கள் திமுகவுடைய மாநாடு அப்படின்னா பெரிய அளவு மக்கள் இருக்காது, பொதுமக்கள் பெரிய அளவில் இருக்க மாட்டாங்க. கட்சிக்காரங்க, கட்சி அனுதாபிகள், கட்சி உறுப்பினர்கள் இவங்க தான் இருப்பாங்க. இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறா, மற்றபடி இவங்க ஆர்கனைஸ் பண்ணுற பொதுமக்கள் தான் இருப்பாங்க. வேறு சாதாரணமாக இருக்கிற பொதுமக்கள், நடுநிலையாளர்கள், இல்லை பார்வையாளர்கள்னு யாரும் பெருசாக திமுகவுக்கு வரமாட்டாங்க. அந்த கட்டமைப்பை திமுக வச்சுருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, இந்த மாநாட்டில் கடந்த முறை 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மாநாடு மாதிரி இதில் ஏன் இல்லை அப்படின்னா, மிகப்பெரிய அதிருப்தி மக்கள் மத்தியிலையும் நிலவுது, உறுப்பினர் மத்தியிலையும் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க அனுதாபிகள் மத்தியிலையும் இருக்குது. ஏன்னா, ஒன்று அடிப்படையில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு பெரிய அளவில் கட்சி எதுவுமே செய்யலை. ஒரு விஷயம், மேல் மட்டத்தில் தான் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது எல்லா துறையிலையும் அப்படின்ட்டு. ரெண்டாவது விஷயம், பொதுவாக சட்டம் ஒழுங்கு, அப்புறம் இந்த போதை கலாச்சாரம் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் பெருகிட்டதால், இன்னொரு பக்கம் ஜாதிய மோதல்கள் இதெல்லாம் பெருகிட்டதால் ஒரு அதிருப்தி அந்த தொண்டர்களுக்கு, அனுதாபிகளுக்கே ஒரு அதிருப்தி. இதெல்லாம் விட முக்கியமானது என்னென்னா, இன்ஸ்டால்மெண்ட்டில் இவங்க வேறு கட்சியிலேருந்து ஆளுங்களை சேர்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ வேறு கட்சியிலேருந்து ஆளுங்க வந்துகிட்டே இருந்தாங்கன்னா, அதுவும் பிரதான அதிமுகலேருந்து ரிஜெக்டட்னு சொல்லி வெளியேற்றப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் இருந்தால் கட்சிக்கு கெடுதல். ஒரு சதவீதம் கூட இவங்களால எதுவுமே லாபம் கிடையாது, கட்சிக்கு பலனும் கிடையாது. அப்படி ஆனால் உள்ளே இருந்து புல்லுரிவு வேலை தான் செய்வாங்க. அப்படி இருக்கிறவங்கள, வெளியேற்றப்பட்டவர்களை இவங்க வேறு எல்லாத்தையும் இவங்க சேர்த்துட்டே இருக்கிறாங்க. சேர்த்துட்டே இருந்து அவங்களுக்கு தான் அடுத்தது சீட்டு, அவங்களுக்கு தான் அடுத்தது அமைச்சர் பதவி, அவங்களுக்கு தான் அடுத்தது மாவட்ட செயலர் பதவி. அப்போ காலகாலமாக உழைச்ச அந்த தொண்டர்களுக்கு அவங்களுக்கு சோர்வு வருமா வராதா? இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மனோஜ் பாண்டியனை சேர்த்தாச்சு, வைத்தியலிங்கத்தை சேர்த்தாச்சு, ஓபிஎஸ்ஸை சேர்த்தாச்சு, அவர் மகனை சேர்த்தாச்சு, அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ சுப்புரத்தினத்தை சேர்த்தாச்சு, எம்எல்ஏ ஐயப்பனை சேர்த்தாச்சு. இப்போ இவங்க எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கணுமே. ஆனால் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும், எடப்பாடியார் இருக்க வரைக்கும் நல்லா ஆண்டு அனுபவித்து அந்த அமைச்சர் பதவி எல்லாம் வாங்கிட்டு, இப்போது எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு அந்த சைடு மாறிட்டு திமுக சைடில் இங்கேயும் நாங்கள் வாங்கிக்குவோம் பாருங்கள். அப்போ அங்கே காலகாலமாக உழைச்ச தொண்டர்களுக்கு அதிருப்தி இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக. ஒரு தலைவர் இருக்காருன்னா அவர் பின்னாடி அந்த தொகுதியில் ஒரு 500-1000 பேர் இருப்பாங்க. அந்த 1000 பேர் இந்த கூட்டத்துக்கு ஒரு 10 பேரை கூப்பிட்டு வருவான். அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு 10,000-20,000 பேர் வரணும். அதுதான் முக்கியம். அப்போ என்ன ஆகிடும், இதில் அந்த மாவட்ட செயலாளரோ, அந்த ஒன்றிய செயலாளரோ, அந்த வட்ட செயலாளரோ, அந்த நகர செயலாளரோ என்ன செய்வாங்கன்னா, அவங்க காரில் இல்லை அவங்க ஒரு வண்டி வச்சுட்டு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் 20 பேர் வருவாங்க. அவங்க கூட்டு வர நினச்சா அந்த 500 பேரோ 100 பேரோ 200 பேரோ கூட்டு வரமாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க. இதுதான் அங்கே வெளிப்பட்டுச்சு ஒழிய, சேரெல்லாம் நிறைய காலியாக இருந்தது காரணம் இதுதான்.
கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி 5 வருடங்களுக்கு முன்பு 2021 அதே இடத்துல மிகப்பெரிய மாநாடு நடக்கு. மக்கள் பெரிய அளவு நம்பிக்கையோடு பெரிய அளவு உற்சாகத்தோடு வந்து அந்த இடத்துல வந்து மக்கள் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா இன்று பார்க்கும்போது 70% மேல அந்த இருக்கைகள் வந்து காலியா இருக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த தலைமைக்கு புரியுதா? மக்கள் எதனால நம்மளை விரும்பல, எதனால நம்மளை வந்து அவாய்ட் பண்ற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம், நம்ம செய்த தவறுகள் என்ன அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்றாங்களா சார் திமுக? ஸ்டாலினுக்கு இது நல்லா தெரியுது, மற்றவங்க உணர்றாங்களோ இல்லையோ, ஸ்டாலின் உணர்றாரு. ஆனா உணர்ந்த மாதிரி எந்த இடத்துலயுமே பேசல. நிலைமை அவர் கட்டுக்குள்ள இல்லை, அதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிலைமை அவர் கட்டுக்குள்ளே இல்லை. இப்போ பிடிஆர் தியாகராஜன், பழனிவேல் தியாகராஜன் எடுத்துக்கோங்க, அவர் நல்லவர்னு நம்ம சொல்லலாம், நேர்மையாக இருக்கிறவருன்னு நல்லா சொல்லலாம். ஆனால் ஒரு வருஷத்துலேயே அவர் ஓப்பனாக ஒளிநாடா வந்துச்சு இல்லை, 30,000 கோடி மகனும் மருமகனும் சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, அது எங்கே பதுக்குறதுனே அவங்களுக்கு தெரியலன்ற அந்த வார்த்தை வந்த பிறகு, ஒன்று அது தவறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல முதலமைச்சர் இருந்தாரா, இது பெரிய இடத்துல ஒரு நிதியமைச்சர் பேசுனது வந்து இருந்தாரா, அப்படி இல்லை அந்த நிதியமைச்சர் பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாரா, இல்லை ஒரு ஒழுங்கு நடவடிக்கை நோட்டீஸ் எடுக்கக்கூடிய இடத்துல, இல்லைன்னா இது போலின்னா அது வெளியிட்டவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு, இல்லை அவதூறு நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு என்ன செய்தார்? தயங்கி 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 இருந்து அவருடைய இலாக்காவை மட்டும் அப்படி பாலிசாக மாற்றி இன்றைக்கும். ஆனால் நம்ம அவர் வந்து விமர்சனம் பண்ண முடியாது, ஆனால் அவர் சொன்னது வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயலில். இப்போ அதில் என்ன செய்ய முடியுது? அதே மாதிரி எடுத்துக்கோங்க, இப்போ நாசர் அவர் மேலே நடவடிக்கை எடுத்து திருப்பி வச்சுக்க முடியுது அவரை. அதே மாதிரி தான் மஸ்தான் நடவடிக்கை எடுத்து திருப்பி வச்சுக்க முடியுது. பொன்முடி எவ்வளோ ஆபாசமாக எப்படி பேசினார், என்ன செய்ய முடிஞ்சது? நீதிமன்றம் கண்டித்த பிறகுதானே தூக்க முடிஞ்சது. செந்தில் பாலாஜி சிறையில் போட்டாங்க, அவர் மருத்துவமனையில் சேர்த்தா குடும்பத்தோடு இவங்க போய் மருத்துவமனையில் பார்க்குறாரு முதலமைச்சர். அப்போது எந்த கண்ட்ரோல் அவர் கையில் இருக்குது? அவர் அந்த பலவீனம் இருக்குதுன்னு தெரியுது. எந்த அளவுக்கு கட்சிக்கு இப்போ பலவீனம் இருக்குதுன்றது அவர் உணர முடியல. ஆனால் பலவீனம் இருக்குதுன்னு உணர்ந்ததால் தான் அவர் எந்த கட்சியும் கூட்டணியை விட்டுறக்கூடாதுன்னு மறுபடியும் முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. இப்போ கண்டிப்பா நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது முதல்வர் அவர்கள் மேல அதிருப்தி இருக்குதோ இல்லையோ, அங்க இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள் மேலேயும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலேயும் தான் மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. ஏன்னா அவங்க தான் கொள்ளையடிச்சு அவர்களுடைய குடும்பத்தை சேவ் பண்றதற்கான எல்லா வேலைகளையுமே பார்க்காங்களே தவிர மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் தலைவர்கள் யாருமே பார்க்க மாட்டேங்காங்கன்றதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் முதல்வர் காதுக்கு வந்து போகுதா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குரியாரு. அப்படி போயிருந்தா கண்டிப்பா முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இருந்திருக்கணும் இந்நேரத்திற்கு. அவருக்கு ஆழமா அகலமா போதான்னு தெரியலையே, ஏதோ மேலாக்கா அவருக்கு தெரியுது, இதுல என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றது அவருக்கு தெரியலையே, என்ன செய்யணும்னு. அவருக்கு தெரிஞ்சது அதிகாரம் நம்ம கையில் இருக்குது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். அடுத்தது பொருளாதாரத்தில் நம்ம ஏதோ ஒரு வகையில் நல்லா வச்சிருக்கிறோம், கட்சியும் சரி நிர்வாகிகளையும் சரி. அதனால் இதை பயன்படுத்தி நம்ம வாக்காக மாற்றலாம். அடுத்தது 3வது, கூட்டணியை அரித்மேட்டிக் பிரகாரம் அது 0.5%, 0.25%, எல்லாரையும் சேரு. கூட்டணி கட்சிகளை ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை பலவீனப்படுத்தணும்னா அவங்களுக்கு சீட்டு கூட கொடுக்கக்கூடாது, வேற கட்சியை கூடயும் சேர்த்துக்கணும். அப்போ எப்படி ஐடியா பாருங்கள். காங்கிரஸா அவங்க பலமாயிடக்கூடாது, கம்யூனிஸ்டா அவங்க பலமாயிடக்கூடாது, விடுதலை சிறுத்தைகளா அவங்க பலமாயிடக்கூடாது, நம்மளுக்கு ரொம்ப எதிரியாக இருந்த வைகோ அவர் கட்சியா அது பலமாயிடக்கூடாது, இந்த கட்சிகள் எதுவுமே பலமாயிடக்கூடாது. அப்படின் போது இவ்வளவான முஸ்லீம் லீக் எடுத்துக்கோங்க, இஸ்லாமிய கட்சிகள், சிறுபான்மை கட்சிகள் ஒரு கட்சியோ 2 கட்சியோ விசுவாசமாக வச்சுன்னுக்கிறீங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இப்போ மனிதநேய ஜனநாயக கட்சி SDP, அவங்களுக்குள்ளே எப்படி பிரிவினை பாருங்கள். நீங்கள் ஒரு 2 கட்சியை வச்சுருக்கீங்க, இஸ்லாமிய கட்சி, சிறுபான்மை கட்சி வச்சுருக்கீங்க, அவங்கள அரவணைச்சு அவங்களுக்கு கூட 2 சீட்டு கொடுத்து அவங்கள பலப்படுத்துறத பார்க்கணுமா? அவங்கக்கிட்டேருந்து பிரிஞ்சிருக்கிறவங்க அவங்களையும் இவங்களுக்கு போட்டியாக கூப்பிட்டு உள்ளே வச்சு உங்களுக்கு 3 தரதை 2 ஆக்கிடுறேன், அவங்களுக்கு 1 கொடுக்குறேன், அவங்களுக்குள்ள பிரிவினை இல்லை, அப்போது பலம் கிடைக்காதுல்ல. எப்படி ஒரு எண்ணம் பாருங்கள். ஏன்னா வெற்றி வரையிலேயே வந்தால் இவங்க மட்டும் வெற்றி அனுபவிக்கணும், ருசிக்கணும். ஆனால் கூட்டணி கட்சிகள் இந்த வெற்றியை அனுபவிக்கக்கூடாது, ருசியக்கூடாது. இவங்க கட்சியை வளர்க்க பார்த்துக்கணும். கூட்டணி கட்சிகள் இந்த வெற்றியோட பிம்பமாக கூட்டணி கட்சிகள் வளர்ந்துட விடக்கூடாது. எவ்வளவு தெளிவாக அவங்க இருக்கிறாங்க பாருங்கள் திமுக. ஆனால் என்ன காட்டுவாங்கன்னா பிஜேபி மற்ற கட்சியை அழிக்குது
அப்படின்னு. ஆனால் இவங்க கூட 20 வருஷமா 30 வருஷமா இருக்கிற கட்சிகள், இல்லை கடந்த 10 வருஷமா இருக்கிற கட்சிகள் எந்த கட்சியை வளர்த்துருக்குறாங்க? இல்லை அந்த கட்சி வளர்றதுக்கு விட்டுருக்காங்களா? கொடி கம்பம் கூட நட முடியாது, பொதுக்கூட்டம் போட முடியாது அனுமதி இல்லாமல், அந்த அளவுக்கு வச்சுருந்தாங்கல்ல. இதெல்லாம் தெரியுது. ஆனால் இந்த ஆட்சி அமைக்கிறது கஷ்டன்றது ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியுது. அதனால் என்னென்னா கூட்டணி கட்சிகளை காம்ப்ரமைஸ் பண்ணோம், அதே நேரத்தில் அவங்கள பலசாலியாகவும் காட்டிடக்கூடாது, இந்த எண்ணத்தில் அவர் இருக்கிறதால தான் தேமுதிகவை கூட சேர்த்துருக்காரு. இப்போ தேமுதிகவை கூட சேர்த்துருக்காரு 0.43% தான் தேமுதிக. அந்த கட்சியை கூட சேர்த்து இப்போ 10 சீட்டோ 8 சீட்டோ அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, ஒரு ராஜ்யசபா வேறு. ஆனால் காலகாலமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு இப்போ என்ன கொடுக்க போகிறாங்க? கண்டிப்பா அந்த கூட்டணி கட்சிகள்ல வந்து இப்போ கண்டிப்பா அதிருப்தி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. இருந்தாலும் அதிருப்தி இல்லை அப்படின்ற விஷயங்களையே வந்து தெரியப்படுத்துறாங்க. இந்த மாதிரி கூடுதல் சீட்டு கொடுத்து அவர்களுடைய சின்னத்துல, அதாவது உதயசூரியன் சின்னத்துல நிக்க வைக்கிறது தான் அவர்களுடைய முக்கிய நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில கட்சிகள் அதற்கு இணங்க செயல்படுகிறதையும் பார்க்க முடியுது. இப்ப விடுதலை சிறுத்தைகளோ இல்ல மதிமுகவோ காங்கிரஸோ வந்து அவர்களுடைய சின்னத்துல தான் அவங்க நிப்பேன்னு சொல்றதுனாலதான் இந்த அதிருப்தி வந்து அந்த கூட்டணிக்குள்ள நிலவுதுன்னு சொல்றாங்களே சார், இது உண்மைதானே? இது யாரா இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே? இல்லை, போன எலெக்ஷனில் 173 இடத்துல வந்து திமுக நின்றுச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் நின்றது வந்து 173. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம் நின்றது 188. நல்ல வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். 173 இடத்துல திமுக நின்றுச்சு. திமுகவின் உண்மையான தொண்டர்கள், தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர் அவங்க எலெக்ஷன் நின்றாங்க. அந்த சின்னம் வந்து கூட 15 தொகுதியில் சின்னம் நின்றுச்சு. அந்த சின்னத்தை வந்து அடுத்தவங்களுக்கு குத்தகை கொடுத்த சின்னத்தில் நின்றுச்சு, அதாவது மற்றவங்க அந்த சின்னத்தில் நின்றாங்க. அப்போது அந்த சின்னம் 188 இடத்துல உதயசூரியன் நின்றுச்சு. இப்போ இந்த தடவை என்ன ஆகுனா, அந்த 173 சின்னத்தில் வந்து உண்மையான தொண்டர்கள் நிற்கிறாங்க பாருங்கள், 173 தொகுதி. அந்த 173 தொகுதியில் நிற்கிறதும் இப்போ குறையும். ஏன்னா இப்போ காங்கிரஸுக்கு 3 கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா. இதே மாதிரி இப்போ தேமுதிக உள்ளே வருது, மக்கள் நீதி மையம் உள்ளே வருது, கமலஹாசன் கட்சி, அது கொடுக்கணும். அப்போது 173 தொகுதியில் அவங்க உறுப்பினர்கள் நிற்கிறது, திமுக காரங்க நிற்கிறது குறையும். அடுத்தது சின்ன நிற்கிறது. இந்த சின்ன நிற்கிறது எப்படின்னா, நீங்கள் கருணாசு, தனியரசு, அப்புறம் நம்ம அன்சாரி, இவங்களெல்லாம் உள்ளே சேர்க்குறீங்களா? இப்போ இவங்களெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைக்கணும். அப்போ அந்த 15 சின்னம் அது வந்து நீளுது, அது எக்ஸ்ட்ரா வருது. அப்போ அடுத்த ஆட்கள் வந்து கூட நிற்கிறாங்க. அப்போ இந்த 173 குறையும், கிட்டத்தட்ட 20 தொகுதி குறையும். அப்போ என்ன செய்கிறார் இவர்? இதையெல்லாம் என்ன செய்கிறாருன்னா, அட் த காஸ்ட் ஆஃப் கூட்டணி கட்சி. எங்கள் இதில் அவ்வளோவா நாங்கள் கை வைக்க மாட்டோம், உங்கள் கூட்டணி கட்சியில் கொடுங்க. இப்போ 173ல் இவர் 3 மட்டும் கொடுத்தாருன்னா அது எத்தனை சதவீதம்? 3 சீட்டு தியாகம் பண்ணாங்கன்னா 173ல் கிட்டத்தட்ட 1%, 1.5% தான் வரும். ஆனால் இப்போ நீங்கள் இவர் ஜவஹர்லால் இருக்கார், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிட்டேருந்து நம்ம இவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிட்டேருந்து 3-2 ஆக்கினா 33% குறைஞ்சிருது அவங்களுக்கு. சரியா? 3-2 ஆக்கினாங்கன்னா இந்த மாதிரி, அதே மாதிரி 6-5 ஆக்கினாங்கன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு கிட்டத்தட்ட 20% குறைஞ்சிரும். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ இல்லை வைகோ அவர்கள் கட்சிகளுக்கோ 6-5 ஆக்கினாங்கன்னா 20% குறைஞ்சிரும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் அவுட் பண்ணி கூட்டணி கட்சியெல்லாம் குறைச்சி, அதாவது இருக்கிற கட்சிகளை நாங்கள் தாழ்த்துவோம், வருகிற கட்சிகளை வாழ்த்துவோம். இதுதான் முக்கிய கோட்பாடு. புதுசாக வரீங்களா, உங்களுக்கு கூட கொடுப்போம், ஆனால் ஏற்கனவே இருக்கிறீங்களா, உங்களுக்கு குறைச்சிருவோம். ஆனால் மிகப்பெரிய அளவில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அவங்களாம் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்களே சார், என்ன காரணம்னு நினைக்கிங்க? இல்லை, இப்போ வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு 8-10 இருக்கும் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தாச்சு. ஆனால் காலகாலமாக கூடவே இருந்தேன், வெற்றி அப்போல்லாம் கூடவே இருந்தேன். இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு அவங்க 6 முடியாது, எங்களுக்கு குறைஞ்சது 12 வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 1 சீட்டு கூட கொடுக்கலாம், இல்லை 2 சீட்டு கூட கொடுக்கலாம். தேமுதிகவுக்கு 8, இவங்களுக்கு 8ன்னு இருக்கலாம் ஒரு வேளை. மீதி எல்லாருக்கும் 6-4000. மார்க்சிஸ்ட்னாலும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட்னாலும் சரி, மதிமுகனாலும் சரி, இவர்கள் எல்லாருக்கும் 6 வந்து 4 ஆகும், அதிகபட்சம் போனால் 5 ஆகும். இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் நம்ம தேமுதிகவுக்கும் எவ்வளோ கொடுக்குறோன்னு வெளியே சொல்லவே மாட்டாங்க. இப்போ
மற்றவங்களெல்லாம் பேசி குறைச்சி அவங்களாம் ஃபைனலைஸ் பண்ண தான் இவங்களுக்கு வெளியே சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு 2 கூட கொடுத்துட்டேன்னு சொன்னால் அவங்களாம் கேட்பாங்க. அதனால் இவங்களுக்கு இப்போ முதல்ல அக்ரிமெண்ட் வராது. காங்கிரஸ் மட்டும் முதல்ல வந்ததுக்கு காரணம் என்ன, ராஜ்யசபா கொடுத்தே ஆகணும். அவங்க வந்து தாவேக்கு ஆப்ஷன் வச்சுன்னு இருக்காங்க வெளியே போகிறதுக்கு. அதனால் அவங்களுக்கு சீட்டை முடிச்சுட்டு கொடுத்தாச்சு. இல்லைன்னா அவங்களுக்கும் கடைசியாக தான் இருந்திருக்கும். தேமுதிக ராஜ்யசபா மட்டும் சொல்லிட்டாங்க, சட்டமன்றம் சொல்ல பார்த்தீங்களா இது வரைக்கும். காரணம்னா அதுக்காக தான், அவங்களுக்கு கூட கொடுக்கறதால மற்றவங்க கோச்சிக்குவாங்க, மற்றவங்க வந்து உரிமையை கேட்பாங்கன்றக்காக மற்றவங்ககிட்ட குறைச்சி அவங்ககிட்ட அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டு கடைசியாக சொல்லலாம் இவங்களுக்கு கொடுத்ததை அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க. ஏகப்பட்ட குழப்பில் திமுக கூட்டணி இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான், இது ஒன்றும் பிரைம் ஃபேக்டர் கிடையாது. பிரைம் ஃபேக்டர் பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே சொல்லிட்டு இருக்காங்களே சார். வேற என்ன சொல்ல முடியும் அவரு, வேற என்ன சொல்ல முடியும்? எனக்கு வந்து எதிர இருக்கிற புலியை பார்த்தா பயமாகுது நான் சொல்ல முடியும். யார் யார் புலிக்கு பயப்படுறீங்களோ என் மேலே வந்து படுத்துக்கோங்க தான் சொல்ல முடியும். அப்போ தான் நான் காப்பாற்றப்படுவேன். நான் டைரெக்டாக எனக்கு புலியை பார்த்தா பயமாக இருக்குது அதனால் என்கிட்ட வாங்கினா யாராவது வருவாங்களா, எல்லாம் ஓடி போயிடுவாங்க. யார் யாருக்கு புலி மேலே பயமாகுது வாங்க என் மேலே படுத்துக்கோங்க, எல்லோரும் படுங்க. அப்போ என்ன ஆகும், நான் காப்பாற்றப்பட்டுடுவேன். அவ்வளோதான், அந்த எண்ணம் தானே. அதுபோல் இவர் எப்படி சொல்ல முடியும் நம்ம பலவீனமாக இருக்கிறோம், நம்ம தோற்றுருவோன்னு? ஆனால் செயல்களில் தெரியுதில்ல அவங்க பலவீனமாக இருக்கிறாங்கன்னு. எங்களது இன்டாக்ட் கூட்டணி, வெற்றி கூட்டணி, நாங்கள் அறுதி பெரும்பானோட வெற்றின்னு சொன்னாங்கல்ல. சொல்கிறவங்களுக்கு எதுக்குங்க தேமுதிக தேவைப்படுது? சொல்கிறவங்களுக்கு எதுங்க ஒத்தையாளாக இருக்கிற கருணாசோ தனியாரசோ தமிழ் அன்சாரியை தேவைப்படுது? சரிங்க சார், இப்போ அவங்களுக்கெல்லாம் அதாவது சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு சீட்டு கொடுக்க காரணம் என்னவா இருக்கும்? அவர்களுடைய தொகுதியில் அவர்களுடைய சின்னத்தில் நிற்கணும் அப்படின்ற ஒரே காரணமா? அதாவது இவங்க தான் கம்மியான தொகுதியில் திமுகவினர் நின்றாங்கன்னா அவர்களுடைய சின்னமாவது அதிக தொகுதியில் நிற்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து அவர்களுக்கு. இப்போ அதிமுக திமுகனாலும் சரி, இந்த சின்ன கட்சிகளுக்கு யாருன்னா கொடுக்குறாங்க அப்படின்னா அது காரணம் என்னன்னா, அவங்க வந்து திமுக மெம்பர், அவங்க அதிமுக மெம்பர். அதிமுக உறுப்பினராகி அதிமுக உறுப்பினர் 2 போட்டால் தான் அந்த A-ஃபார்ம் B-ஃபார்ம்ல அவங்க சைன் போட்டு கொடுக்கணும். மாவட்ட சார் எங்கள் கட்சி உறுப்பினர் இவருக்கு இந்த சின்னத்தை ஒதுக்குங்க அப்படின்னு. அவ்வளோதான். அந்த சட்டத்தில் இருக்கிற சில ஓட்டைகளை பயன்படுத்தி இதை சேர்க்கறதோடைய வேறு எதுவும் கிடையாது. என்னென்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுனா, எங்கள் கூட்டணியில் 26 கட்சி இருக்குது, எங்கள் கூட்டணியில் 40 கட்சி இருக்குது. குவாலிட்டி கிடையாது. அவ்வளோதான். எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், செல்வாக்கு இருக்காது. அவங்களுக்கெல்லாம் அவங்க ஏரியாலே 500 ஓட்டு இருக்காது தனியாக நின்றாங்கன்னா. அது வேறு விஷயம். இது ஒரு கட்சி அமைப்பு ரீதியாக சேர்த்துக்கிறதுக்கு ஒரு கலர் கொடி ஒன்று கூட வந்துடும், நம்ம நம்பர் ஆஃப் பார்ட்டிஸு கூட வந்துடும். அவ்வளோதான். இப்போ மூவர்ண கொடி வரணுமா, காங்கிரஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு கொடியை சேர்த்துக்கலாம். அதிமுக பேனர் வரணுமா, அந்த கருப்பு வெள்ளை சிவப்பு பேனர் இருக்க ஏதாவது ஒரு கொடியை கூட சேர்த்துக்கலாம். இப்படி இந்த பிரம்மைய கட்டமைப்பு இதுதான். மற்றபடி அதே வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அவங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, போன 4 வருஷம் ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி நல்லா செய்தாருப்பா. எந்த ஒரு விலைவாசி ஏற்றமோ இல்லைன்னா வரி ஏற்றமோ செய்யவே இல்லை. மக்கள் நிம்மதியாக இருந்தாங்க. அதனால் இந்த முறை திமுக மேலே இருக்கிற அதிருப்தியை நாங்கள் எங்கள் கைகளில் தூக்குவோம் அப்படின்னு எடப்பாடி நம்பிக்கையோடு இருக்காரு. கூட்டணி ஒரு பூர்வாங்க லெவலில் கூட்டணி உருவாயிடுச்சு. அவ்வளோதான். ஒரு பக்கம் பிஜேபி வந்துருச்சு, இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னொரு பக்கம் பூவை ஜெகன் அவர்கள், ஜான் பாண்டியன் இருக்கிறாரு. அதே கடந்த காலங்களில் இருந்தவங்க ஏசி சண்முகம், பாரிவேந்தர் எல்லாருமே வந்து அவங்க கூட. நம்ம இவர் வியாபாரிகள் சங்கம் என்ஆர் தனபாலன், அவர் காமராஜர் கட்சி வச்சுருக்காரு, அவர் எல்லாரும் கூட இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே கூட இருக்கிறவங்க. அதே தேமுதிக வரும்போது கணக்கு போட்டார் எடப்பாடியார். என்ன கணக்கு போட்டார்னா, இவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன, இவங்களோட கெப்பாசிட்டி என்ன. ஆனால் கேட்குறது எல்லாமே இவங்களுடைய செல்வாக்குக்கு விட மிதமிஞ்சு போய் இவங்க கேட்குறாங்க. அது எப்படி முடியும்? நம்மளால் முடியுமா? அது நம்ம இயற்கைக்கு மாறாக நம்ம செய்தோன்னா அப்போ நம்ம வேறையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு நிறைய வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அது கட்சி நலனுக்கோ சரி கூட்டணி நலனுக்கோ உகந்ததாக இருக்காது அப்படின்னு தான் பிஜேபி கிட்ட பேசிக்கோங்கன்னு சொன்னார். பிஜேபியும் சொல்லிடுச்சு, இந்த நிபந்தனைகள்லாம் எங்களால் ஏற்கிறது கஷ்டம். அப்போ தான் அவங்க அங்கே போகிறாங்க, வேறு ஆப்ஷன் இல்லாமல். அதனால் இதில் ஒன்றும் பெரிய ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி அந்த மாதிரி வந்து திமுகவுக்கு போகும்போது கணிசமாக வந்து அதிமுகவுடைய கோர் பேங்க்லாம் வந்து அடிபடும் இல்லையா? எதுவுமே அடிபடாது.
இப்போ நீங்கள் அதிமுக திமுகன்னு எடுத்துக்கோங்க. கடந்த காலங்களில் போனவங்க எத்தனை பேர்? இப்போ அதிமுக எடுத்திங்கன்னா திருநாவுக்கரசர் அதிமுக தான், நயினா நாகேந்திரன் பிஜேபி தலைவரே அதிமுக தான், இன்னைக்கு 8 அமைச்சர்கள் திமுகவில் அவங்களும் அதிமுக தான், முத்துசாமி அதிமுக தான், எல்லாருமே அதிமுகலேருந்து போனவங்க தானே. அதனால் அதிமுக எந்த அளவுக்கு அது வீழ்ந்தா போச்சு. இந்த மாதிரி தனிப்பட்ட தலைவர்கள் நிறைய பேர் போவாங்க வருவாங்க, கட்சின்றது அப்படியே நிற்கும், அவ்வளோதான். அவங்களால ஒரு பெரிய பாதிப்புனே இருக்காது. நடமாடும் பல்கலைக்கழகம் சொன்னாங்க. பேரறிஞர் அண்ணாவையே நாவலர் நெடுஞ்செழியனை கூப்பிட்டார். தம்பி வா, தலைமை ஏற்க வா, உன் கீழே படி செய்ய நான் காத்திருக்கிறேன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார் 1960களிலேயே. அப்பேற்பட்ட நெடுஞ்செழியன் அவர் பேசினார்னு அந்த அளவுக்கு பேச்சு, அவ்வளோ பேராசிரியர், அவ்வளோ ஆற்றல் இருக்கிற ஆள் நாவலர். அப்பேற்பட்டவர் ஜெயலலிதா அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு நால்வர் அணின்னு ஆரம்பித்து பனைமர சின்னம் நினைக்கும், பனைமர சின்னமோ தென்மர சின்னமோ இதில் மயிலாப்பூரில் நின்றார். சட்டமன்ற எலெக்ஷனில் 400 ஓட்டு வாங்கினார். அவர் எதிராக சுயேட்சையாக எஸ்சி சேகர் நின்றார், நம்ம திரைப்பட நடிகர், 800 ஓட்டு வாங்கினார். அவர் கேட்கும்போது சொன்னாங்க, ஏங்க நடமாடும் பல்கலைக்கழகத்தை விட டபுள் மடங்கு நான் ஓட்டு வாங்கிக்கிறேங்க, அது எனக்கு பெருமை தான் சொன்னார். அதே நாவலர் நெடுஞ்செழியன் 3 மாதத்தில் மறுபடியும் ஜெயலலிதா அம்மாட்ட வருத்தம் தெரிவித்து வந்து சேர்ந்துட்டார். ஜெயலலிதா அம்மா அடுத்த 3 மாதத்தில் 6 மாதத்தில் எங்கே நிற்க வைக்கிறாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் நிற்க வைக்கிறாங்க. இங்கே 400 ஓட்டு வாங்கினவர் 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் தேனியில் ஜெயிக்கிறார். அப்போ பாருங்கள், அப்போ கட்சி எந்த அளவுக்கு இருக்குது. கட்சி தான் முக்கியம், தனிப்பட்ட நபர்கள் யாருமே முக்கியம். அதுவும் அதிமுகவில் யார் வேணாலும் தலைவர் ஆகலாம், யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம், யார் வேணாலும் கட்சியோட பொதுச் செயலாளர் ஆக முடியும். திமுக மாதிரி கிடையாது அந்த கட்சி. கண்டிப்பாக சார். பார்க்கலாம், நீங்கள் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்றத நம்மளால் வெளிப்படையாக வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரியான விஷயங்கள் 2026 திமுகவை அடியோடு அகற்றுவதற்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்னு 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பின்பு தான் நமக்கு தெரியும். கண்டிப்பாக அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.